தோழர்களே, ஈழத்தில் நடந்தது ஒரு இனப்படுகொலை என்று சர்வதேச இனப்படுகொலை அறிஞர்கள் அதை வரையறை செய்து விட்டார்கள். இலங்கை அரசின் மீது சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐநாவினுடைய மனித உரிமையும் அறிக்கை கொடுத்து விட்டது. பல்வேறு மனித உரிமை அமைப்புகளும் இலங்கை மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இன்று வரை இலங்கை மீது எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை. அங்கே ஜெயவர்தன காலத்திலிருந்து இன்று வரை இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இடதுசாரி அரசாங்கம், தொழிலாளர் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய அரசு என்று சொல்லுகின்ற ஜேவிபியினுடைய என்பிபியினுடைய அரசாங்கம் வரை, அனுரா காலம் வரை தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எட்டப்படவில்லை. இடதுசாரி அரசாக வந்திருக்கக்கூடிய அனுராவின் மீது தமிழர்கள் ஆரம்ப கட்டத்தில் சில நம்பிக்கைகளை வைத்தார்கள். தமிழர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் என்று நம்பிக்கை வைத்தார்கள். ஆனால் தமிழர் பகுதியிலிருந்து ராணுவம் 16 வருடமாக வெளியேற்றப்படவில்லை. 16 வருடமாக ஏன் ராணுவத்தை நிலைநிறுத்திருக்கார் என்பதை இதுவரைக்கும் அவர்கள் எந்த அரசாங்கமும், ராஜபக்ஷ அரசோ, ரணில் அரசோ, மைத்ரிபால அரசோ அல்லது அனுரா அரசோ, யாருமே இதற்கான விடையை இதுவரைக்கும் சொல்லலை. காணாமல் போனவர்களுக்கென்று ஒரு தனி ஆணையம் அமைத்து விவரங்களை வெளியிட வேண்டும் என்ற ஐநாவிலே தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது இலங்கை அரசாங்கம். அது ஐநா மனித உரிமை அவையில் இந்த தீர்மானம் வந்தபொழுது நான் இருந்திருக்கின்றேன். இலங்கை ஏற்றுக்கொண்டது. ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் பற்றியான விவரங்களை நாங்கள் வெளியிடுகின்றோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அனுரா அரசு வரை அது வெளியிடப்படவில்லை. தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது இலங்கை ராணுவம், அதுவும் விடுவிக்கப்படவில்லை. காணாமல் போனவர்களுக்கான போராட்டம், அந்த தாய்மார்களின் போராட்டம் 9 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த போராட்டம் உலகத்திலே பெண்கள் வீதியிலே அமர்ந்து 9 ஆண்டுகளாக நடத்தி நாம் பார்த்ததில்லை. ஆனால் இப்பொழுது 9ஆம் ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. 3 அரசுகள் இதோடு மாறிவிட்டன. ஆனால் இதுவரை காணாமல் போனவர் பற்றியான எந்த விவரமும் கொடுக்கப்படவில்லை. 1,46,678 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஆவணங்கள் முன்பே நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். அங்கே இதற்கான பல்வேறு ஆவணங்களை சர்வதேச அமைப்புகளும் பதிவு செய்திருக்கின்றன. தற்பொழுது மேலதிகமாக 23,000 தமிழர்களும் காணவில்லை. ஆகவே ஒட்டுமொத்தமாக காணாமலாக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை என்பது 1,69,798 பேர் என்கின்ற பட்டியல் இப்பொழுது புதிதாக வெளிவந்திருக்கிறது. இதற்கான பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்ப இவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் ஒரு நாளைக்கு 200 பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள். சர்வதேசம் முழுவதும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்கு நீதி வேண்டும் என்ற போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது.